மேக்கப் பண்ற எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த ஸ்ப்ரே எந்த டைம்க்கு பண்றது அப்படின்னு. இது டால்பாவோட சீரம் ஸ்ப்ரே. இதை ஸ்ப்ரே பண்றதுக்கு முன்னாடி நல்லா நீங்க குலுக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் நீங்க ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ணணும். இதை நீங்க மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும். இந்த ஸ்ப்ரே யாருக்கு யூஸ் பண்ணலாம்னா, டூயி மேக்கப் கேட்குறாங்க, நல்ல கிளாசி மேக்கப் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதை ஸ்டார்டிங்கும் யூஸ் பண்ணலாம், மிடில் ஆஃப் த மேக்கப்பும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். சார்லட் டில்பரியோட இது செட்டிங் ஸ்ப்ரே. இந்த செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் ஸ்டார்டிங்கும் யூஸ் பண்ணலாம் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன்லாம் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மேக்கப் நல்ல ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குங்க. மெயினாக இதை நீங்கள் பவுட்ரு போட்டதுக்கப்புறம் பேக் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களோட மேக்கப். பாருங்கள் எவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கிரைலோனோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேங்க. இந்த ஸ்ப்ரே நீங்கள் ஸ்டார்டிங்லேயோ இல்லை மிடில்லையோ எங்கேயுமே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. மேக்கப்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஸ்ப்ரே பண்ணுங்கள். இது உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும், மேக்கப் லாங் ஸ்டே இருக்கும். இப்போ இந்த ப்ராடக்டை எப்போ எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.